அல்லாஹ்வின் திருவடியை ஓதி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அருளும் என்றென்றும் நம் அனைவரின் மீதும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்தனை நபர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று ஒரு சஹாபி, அவர் எப்படிப்பட்ட சஹாபி, எவர் அவர், அவருடைய பெயர் என்ன அப்படின்ட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? அவர்களுடைய காலகட்டம் ஒரு யுத்தம் செய்வதற்காக வேண்டி கடல் கடந்து போக வேண்டிய ஒரு நிலை. அதில் ஏராளமான வீரர்களும் போர் தளவாடங்களும் இன்னும் போருக்கான சாதனங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு அந்த கப்பல் கிளம்புகிறது. அந்த போரிலே ஒரு படை வீரனாக வயது முதிர்ந்த ஒருவர் இடம்பெறுகின்றார். அந்த வயது முதிர்ந்த இடம்பெறக்கூடிய அந்த நிலையில அவர்களுடைய பிள்ளைகள் இறுதில் பாப்பா போருக்கு போறாங்களாம், அதுவும் தரையில இல்லாம கடல் கடந்தார் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு உடனடியாக தனது தந்தையை அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்திச்சுட்டு, பாப்பா எதுக்காக வேண்டி நீங்க போருக்கு போறீங்க? உங்களுக்கு வயசாயிருச்சுலாம், நீங்க விசாம வீட்டிலே இருக்கலாம்களா? நாங்க தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்களா, நீங்க இருங்கன அப்படிங்கும் போது, இல்லை என்னால் இருக்க முடியாது. அவர்களோடு எவ்வாறு நான் பல போர்க்களங்களிலே பங்கெடுத்தேனோ அதே போல இந்த போரிலேயும் நான் பங்கெடுக்க இருக்கின்றேன், என்னை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய பிள்ளைகளினுடைய கருத்திற்கு மற்றொரு கருத்து சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகின்றார். இவ்வாறாக அந்த கப்பல் நீண்ட நெடிய நாட்கள் பயணித்து போர்க்களத்தை என்ன செய்து அடையுது. இவர் போர் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், இதனுடைய இறுதியில பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவருடைய பெயர் என்ன, அந்த சஹாபியுடைய பெயர் என்ன, அதுதான் நமது இன்றைய நாயகன். கொடுக்கிறேன். ஸைத் இப்னு ஸஹல் அன்-நஜ்ஜாரி என்பதாக சொல்லப்படும். ஸைத் இப்னு ஸஹல் அன்-நஜ்ஜாரி என்பதாக அவருடைய இயற்பெயர். ஆனால் நமக்கு மத்தியில அவர் பிரபலம் அடைந்தது என்னவோ அபூ தல்ஹா என்கின்ற பெயரில்தான். அபூ தல்ஹா என்கின்ற பெயரை நமக்கு மத்தியில் பிரபலியம் அடைந்தார்கள். அப்போ அவருடைய இயற்பெயர் ஸைத் இப்னு ஸஹல் அன்-நஜ்ஜாரி, நஜ்ஜார் என்கின்ற கோத்திரத்தவர்கள். மதீனாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோத்திரங்களில் இவரும் எனது ஒரு ஆள். இவருக்கு மத்தியில் மாஷா அல்லாஹ் செல்வாக்கு மக்களுக்கு மத்தியில் உண்டு. இந்த நஜ்ஜார் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்து செய்யறாரு, இருந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த நபரை குறித்து நம்ம என்ன செய்யறோம், இன்றைய தினத்துல நாம பார்க்க இருக்கின்றோம். இவருடைய நமக்கு அறிமுகமான பெயர் அப்படிங்கிறது அபூ தல்ஹா. அபூ தல்ஹாவினுடைய வரலாறு நமக்கு மாஷா அல்லாஹ் தெரிந்திருந்தாலும் கூட, ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த தொடர்ல இவரை நம்ம என்ன செய்யறோம், விட முடியாது, கண்டிப்பாக பார்க்கிறோம். இவர் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இஸ்லாமிய மார்க்கம் காதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்றிற்கு மிக அழகிய விளக்கத்தை நமக்கு என்ன செய்து தருது. காதல் அப்படின்னாலே இன்றைய தினத்துல ஒரு தவறான ஒரு தோங்கும், ஒரு தவறான அணுகுமுறையும், ஒரு தவறான செயல்பாடுகளும் அப்படின்ட்டு இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது இந்த ஜென்சி என்கின்ற இந்த பசங்களுக்கு மத்தியிலையும் சரி, 2K கிட்ஸுக்கு மத்தியிலையும் சரி, மிகப்பெரிய ஒரு தவறான உருவாக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ஒரு அன்பு அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அதனை தடுப்பது கிடையாது. ஆனால் அதற்கென்று வரைமுறையும், அதற்கென்று வழிகாட்டுதல்களும், அதற்கென்று மடைமாற்றுதலும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான முறையில் சொல்லித் தந்திருக்கின்றது. அப்போ இந்த சஹாபியை பொறுத்த அளவுல தம்பி போட்டுக்கிட்டே இருக்கிறப்பா கவனிக்கணும், என்ன இடையில கேள்வி கேட்பா பதில் சொல்லணும். சரியா? யார் போய் பேசிக்கிட்டு இருக்கோம், எந்த சஹாபி பேர் என்ன, 2 பேரும் சொல்லிட்டாங்க அவருக்கு. சரியா? கவனிக்கணும், என்ன ரொம்ப முக்கியமானது, வரலாறு எந்த சமூகத்துக்கு தெரியலையோ அந்த சமூக வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறது கருத்து. சரியா? அதனால நம்முடைய வரலாறு, நம்முடைய வழிகாட்டிகளுடைய வரலாறு, சமூக பெருமக்களுடைய வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். எந்த வரலாறு, எப்படிப்பட்ட அந்த வரலாற்றினுடைய சில செய்திகள் அப்படிங்கிறது நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எந்த வரலாறு, எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈர்க்க செய்யும் அப்படிங்கிறதும், உறுதியாக ஈர்க்க செய்யும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. சரியா? வரலாறு சொல்லி முடிச்ச உடனே என்ன செய்யலாம், இந்த இஸ்லாத்துக்காக உடனே நீ அர்ப்பணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் யாரு, அபூ தல்ஹா. அவரை பத்தி நம்ம என்ன செய்யறோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியா? இதே பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்த, நஜ்ஜார் என்கின்ற அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ருமைஸா பின்த் அல்-மில்ஹான், ருமைஸா பின்த் மில்ஹான் என்கின்ற ஒரு பெண்மணி. சரியா? எப்படிப்பட்ட இந்த பெண்மணி, இதுதான் எனது இயற்பெயர், அந்த பெண்மணியுடைய இயற்பெயர். ஆனா நமக்கு லட்சியமானது என்னவோ, நமக்கு தெரிந்தது என்னவோ, உம்மு சுலைம் என்கின்ற பெயர்ல அந்த பெண்மணி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, அறிமுகமாகி இருக்கின்றார்கள்.
ஏன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற இந்த ரெண்டு நபர்களை பற்றியும் இந்த உம்மு சுலைம் கொஞ்சம் தான் வருவாங்க அபூ தல்ஹாவுடைய வரலாறுல, அதனால அபூ தல்ஹாவுடைய வரலாறு தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இந்த ருமைசா பின்த் அல்-மின்ஹான் அப்படிங்கிற அந்த பெண்மணியும் யஸ்ரிப் என்கின்ற அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூ தல்ஹாவும் யஸ்ரிப் என்கின்ற அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. யஸ்ரிப் அப்படின்னா எந்த ஊர்மா? யஸ்ரிப் அப்படின்னு எந்த ஊர் மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? மதீனத்து நபி. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊரோட பேர் என்னதான்? யஸ்ரிப் அப்படிங்கிறது. சரியா? யஸ்ரிப் அப்படிங்கிறது தான் மதீனாவுடைய இயற்பெயர். ஏன்னா பீடை நோய் விட ஊரு அப்படின்ட்டு அதுக்கு வேற யார் அந்த ஊருக்கு போனாலும் நோய் வந்துருவோம் அப்படின்ட்டு மக்களுக்கு மத்தியில ஒரு தவறான நம்பிக்கை இருந்து வந்த அந்த காலகட்டத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு என்ன செய்யறாங்க? மதீனாவை தேர்வு செய்கின்றார்கள். மதீனாவை தேர்வு செய்ததுக்கு பிறகு அது மாஷா அல்லாஹ் நபியோடு வந்து இறங்கிய பிறகு அற்புதமான ஒரு பூமியாக மாறியது, புனித பூமியாக ஆனது. மஸ்ஜிது நபி என்கின்ற ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிறது என்னது நிர்மாணிக்கப்பட்டது. மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட அந்த பள்ளிகளில் தொழுவது லட்சோபலட்சம் நன்மைகளை நமக்கு பெற்று வரக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் மிக்க ஒரு ஊர். சரியா? அது யஸ்ரிப் அப்படின்னு ஆரம்பத்துல பேர் இருந்துச்சு. அது நபியோடு வந்ததற்கு பிறகு மதீனத்து நபி அப்படின்னு தான் பேர் சொன்னாங்க. நமக்கு மதீனா அப்படின்ட்டு வழக்கமாச்சு. மதீனா அப்படின்னாலே ஊர் பட்டணம் அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஊர் பட்டணம் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம். சரியா? ஏன்னா மதீனத்து மக்கா அப்படின்னு மக்கா பட்டணம், தென்காசி பட்டணம் நம்ம சொல்லி இருக்கும்ல, அது மாதிரி. சரியா? சரி, இப்போ வரலாறு போயிருவோம். இப்போ ருமைசா பின்த் மின்ஹான் என்கின்ற இந்த பெண்மணிக்கு ஒரு கணவர் இருந்தாரு. அவருடைய பெயர் மாலிக் பின் நாதர். மாலிக் பின் நாதர் என்கின்ற ஒரு பெயருடைய கணவர் இருந்தாரு. ஏன்னா இவங்களுக்கு மத்தியில தான் அனஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் கிடக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனஸ் இப்னு மாலிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனஸ் இப்னு மாலிக். அனஸ் இப்னு மாலிக் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு பாயிண்ட் அறிமுகத்துக்காக, வேற இல்ல. உம்மு சுலைமுடைய பையன் அனஸ். ஏன்னா உம்மு சுலைமுடைய அதாவது அவங்களுடைய கணவர் பெயர் என்னது? மாலிக் பின் நாதர். அந்த மாலிக் அப்படிங்கிறது எடுக்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் அப்படின்னு வருது. சரியா? அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஏன்னா ஒரே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கேன்? பணிவிடை செஞ்சிருக்கேன். ஒரு தடவை கூட நபி அவர்கள் எனக்கு என்னது ஏன் அந்த வேலையை செய்யல, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்ட்டு கடிந்து கொண்டதே கிடையாது அப்படின்னு சொன்ன ஆள். சரியா? என்ன சொல்லுவாங்க? ஏராளமான ஹதீஸ்களை என்ன செஞ்சிருக்காங்க? அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஏன்னா அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பமாக என்ன செஞ்சிருக்கு? இது வளர்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம்? அந்த வரலாறு முடியல பார்ப்போம். சரி, இப்போ மாலிக் பின் நாதர் அப்படிங்கிறவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது அக்கபா, முதலாவது அக்கபாவுல மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 35-40 பேர் என்ன செய்யறாங்க? அதாவது மதீனாவிலிருந்து ஒரு 35-40 பேர் மக்காவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஏன்னா அக்கபா என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கை வச்சு என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்னா அதற்கு பிறகு இவங்க மதீனாவுக்கு போயிருந்தாங்க இந்த 40 பேர். அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, முஸஅப் இப்னு உமைர் உழைக்கிறார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? உழைக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே முஸஅப் இப்னு உமைர் என்ன செய்யறாங்க? அனுப்பி வச்சிருந்தாங்க தஅவா பணி செய்யறதுக்காக வேண்டி. அப்ப அவங்க அழைப்பு செய்யறாங்க. கொஞ்ச நாள் ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் என்ன செய்யறாங்க? 70-75 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க? மக்காவுக்கு வர்றாங்க. ஏன்னா அன்னைக்கு மக்காவுக்கு வருவது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணு. ஏன்னா பல துருவங்களில் இருந்து, பல தேசங்களில் இருந்து, பல நாடுகளில் இருந்து மக்காவுக்கு வருவாங்க. ஏராளமான கச்சேரிகள் இருக்கும். அதில் என்ன செய்வாங்க? தவாப் செய்வாங்க, கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய காரண காரியங்கள் அந்த மக்காவில் நிறைய காரணத்துலாக நடைபெற்று வந்துச்சு. அந்த அடிப்படையில மதீனாவுல இருந்து என்ன செய்வாங்க? நிறைய பேர் மக்காவுக்கு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன செய்வாங்க? மறைமுகமாக ஒரு பள்ளத்தாக்குல உட்கார்ந்து இரண்டாவது உடன்படிக்கை, இரண்டாவது அக்கபா அப்படின்னு வரலாறு அதற்கு பெயர் சொல்கிறது. அந்த இரண்டாவது அக்கபாவுல தான் ஏராளமான நபர்கள் என்ன செய்யறாங்க? 75 பேர் நபியவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், அதே மாதிரி பொய் சொல்ல மாட்டோம், ஒப்பந்தங்களை முடிக்க மாட்டோம் அப்படின்னு ஏராளமான ஒப்பந்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடித்து ஆண்கள் என்ன செய்யறாங்க? உடன்படிக்கையை மேற்கொள்கின்றார்கள். அதுல இந்த 2 பேரும் உண்டு. சரியா? அதுல இந்த 2 பேரும் உண்டு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மாலிக் பின் நாதர் அப்படிங்கிறவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவரோடு சண்டை வருகின்றது. சண்டை வரத்தான் செய்யும். ஏன்னா மனைவி ஒரு கொள்கையிலேயும், ஏன்னா கணவன் ஒரு கொள்கையிலேயும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டை வரத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு 2 பேரும் ஒரே கொள்கையிலே இருந்துகிட்டு, யாரு மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் ஒரே கொள்கை தான், ஒரே மார்க்கம் தான், ஒரே மக்கள் தான், ஒரே குடும்பம் தான் அப்படின்னாலும் கூட என்ன நடக்குது? சண்டை சச்சரவுகள் இயல்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப கொள்கை முரண்பாடு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக சண்டைகள் வரத்தான் செய்யும். இது கொள்கைக்காக வேண்டி நடைபெறக்கூடிய ஒரு சண்டை. இஸ்லாத்துக்குள்ள வந்துரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்ன செய்வாரு? நான் வரமாட்டேன், என்னுடைய மார்க்கத்துல தான் நான் இருப்பேன், என்னுடைய பழைய எனது மௌட்டிக கொள்கையில தான் நான் இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த சண்டை முத்துன அந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு? சிரியாவை நோக்கி போக ஆரம்பித்து விடுகின்றார். மாலிக் பின் நாதர் சிரியாவை நோக்கி போறாரு. போன இடத்துல அவருக்கு ஏற்கனவே முன்பகை ஒன்று இருக்கு. அந்த முன்பகையில் அவர் என்ன செய்யறாரு? கொல்லப்பட்டு விடுகின்றார். கணவர் கொல்லப்பட்டு விட்டார். யாருடைய கணவர்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கணவர் கொல்லப்பட்டு விட்டார். இந்த செய்தி மதீனாவுல பல மக்களுக்கு மத்தியில தெரிய வருது. அபூ தல்ஹாவுக்கும் தெரிய வருது. உற்சாகம் அடைகிறார்.
ஏன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல நபர்கள் உம்மு சுலைமை கரம் பிடிக்க வேண்டும், உம்மு சுலைமை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் பல மக்களுக்கு இருந்துச்சு. சரி, எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நம்ம போய் கொண்டு கேட்டுருவோம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அவங்க வீட்டை நோக்கி விரைந்து நடக்கின்றார். போறாரு. ஏன்னா அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களும் அவங்களுடைய மையம் அனசு மட்டும் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கின்றார்கள். போன அவனை சுத்தி வளர்ச்சி கடகடா வளவள என்ன செய்யலாம் பேசல. ஏன்னா நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன், திருமணம் முடித்துக் கொள்ளலாமா அப்படின்னு அனுமதியை கேட்கின்றார். ஆனா அந்த மையம் என்ன சொல்லுது, ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து, கணவனுக்கும் இந்த அம்மாவுக்கு மத்தியில் பஞ்சாயத்து என்ன, கொள்கை வேறுபாடு. சிலை வணக்கத்துல அவர் இருக்கிறாரு, ஏன்னா நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு கொள்கையில இருக்கிறேன். அப்புறம் எப்படி இரண்டாவதும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த கல்யாண திருமண உறவு, இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது சுமூகமான முறையில் போகாது. அதனால நிராகரிக்கின்றார்கள். வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன், எதற்காக வேண்டி வேண்டாம், நீங்களும் நஜ்ஜார் கோத்திரத்தவர்கள், நான் நஜ்ஜார் குலத்தை சார்ந்தவன், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் வேண்டாம், இல்ல வேண்டாம், அது வந்து ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. இல்ல எதற்காக வேண்டி வேண்டாம், ஏன்னா நானும் சமுதாயத்துல ஒரு தலைமைத்துவம் அந்தஸ்துல இருக்கக்கூடியவன் என்ன அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அந்த அம்மா மறுக்குது, முடியாது அப்படிங்கிறது. சரி, என்னதான் வேணும், அஸ்பார் அபயம் ஆகிய 2 வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா மஞ்சள் கலர், அதே மாதிரி மஞ்சள் மற்றும் வெள்ளை அப்படின்னா அந்த கலர். மஞ்சள் எதனை குறிக்கிறது அப்படின்னா தங்கத்தை குறிக்கின்றது. வெள்ளி அப்படிங்கிற, அதாவது வெள்ளை நிறம் அப்படிங்கிறது வெள்ளியை குறிக்கின்றது. அந்த 2 தான் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. நான் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆனா நீங்களோ ஒரு மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட கிளை, அந்த கிளையிலிருந்து செய்யப்பட்ட ஒரு சிலை, அதனை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஏக இறைவனான அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய கொள்கையும் வேறு, என்னுடைய கொள்கையும் வேறு. உங்களுக்கும் எனக்கும் சரிவராது அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கும்போது, இதுதான் காரணமா அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, சர்வசாதாரணமாக நினைக்கின்றார். ஆனாலும் கூட அவருடைய எண்ணத்துல என்ன ஓடுது அப்படின்னா, நம்மளுடைய கடவுள் ஆயிடுச்சே, நம்ம இவ்வளவு ஆண்டுகாலம் வணங்கிய கடவுள் ஆயிடுச்சே, அது எப்படி சரி வரும் அப்படின்னு அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உடனே அந்த அம்மா பேசுது, நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களா, அந்த சிலை அப்படிங்கிறது அது ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்டது தானே, அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டு ஒரு பகுதியில் செய்யப்பட்ட ஒரு பொம்மை சிலைதானே அது, ஒரு மரக்கட்டை தானே அது. அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டு இது மாத்திரம் சிலையாக செய்யப்பட்டிருக்கின்றது. இதனோடு இருந்த அந்த மரக்கிளைகளில் இருந்து கொண்டான மற்றும் ஒரு பங்கு விறகாக ஆக்கப்பட்டதுதானே, அடுப்பறிப்பதற்கு, குளிர் காய்வதற்கு விறகாக ஆக்கப்பட்டதுதானே அப்படின்னா, அப்ப இதுவும் அதனுடைய தன்மையில தானே இருக்கக்கூடியது. அப்ப எப்படி அது உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுச்சு. யோசிக்க ஆரம்பிச்சார். யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு மனிதனால் செய்யப்பட்ட ஒன்று எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கும் கூட பல நபர்களுக்கு முழுத்தி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது அவர்களுடைய சிந்தனையை கட்டிவிடக்கூடிய சில செயல்பாடுகள், அது சில வார்த்தைகள். ஏன்னா ஒன்னும் இல்ல, நம்முடைய நண்பர்கள் பல்லத்துல அவர் மாத்திரம் அவருடைய முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தெய்வ பக்தி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னைக்கும் மசாலா நம்ம தொடர்புலதான் இருக்கிறாரு. அவருக்கு அன்னைக்கு பேரு சக்தி, இன்னைக்கு அவருக்கு பேரு சாதியம். சரியா, அப்படி அந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கோயிலுக்கு போறாரு, சிலைகளை என்ன செய்யறாரு, வணங்கி கொண்டிருக்கின்றார். என்ன சாமியா கும்பிட்டு முடிச்ச உடனே கடைசி நேரத்துல என்ன செஞ்சிட்டாரு, சிலைகளை தொட்டு என்ன செஞ்சிட்டாரு, சிலைகளை கூப்பிட்டு வணங்கிட்டாரு. சிலைகளை கூப்பிடக்கூடிய அந்த காட்சியை அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாரு பார்த்துட்டார். யாராவது அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த நபர் என்ன செய்யறாரு பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பா என்னப்பா செஞ்சிட்டார், சாமி தூங்கிட்டு இருக்கிற நேரத்தை முடிச்சு எழுதிட்டியப்பா அப்படின்ட்டார். சாமி தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல முடிச்சு எழுதிட்டியடா அப்படின்னு இவருக்கு மண்டை அடிச்சிருச்சு. எனக்கு சாமி தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் கூப்பிட்டுட்டா, அப்ப நான் கூப்பிட்டா உடனே கேட்டுக்காரடா, எல்லாமே ஏசா போட்டா அப்படின்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு, யோசிக்க ஆரம்பித்து விட்டார். இஸ்லாமிய மார்க்கம் அவரிடத்தில் வந்தது. இஸ்லாத்தை நெஞ்சார அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கும் மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய மதத்தை என்ன செய்யறாரு, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், சின்ன ஒரு விஷயம் அவருக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்குண்டான ஏற்பாட்டை செய்து கொடுத்து விடுகின்றது. அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறார், ஹிதாயத்தை கொடுக்கின்றார். அதே மாதிரி அபூ தல்ஹா என்ன செய்யறாரு, யோசிக்க ஆரம்பித்து விட்டார். அது எப்படி கடவுளாக இருக்க முடியும், ஒரு சாதாரண ஒரு கட்டதான, அதனால நமக்கு இந்த பயனை கொடுக்க முடியும், அதனால நமக்கு இந்த இடரை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் என்ன செய்யறார், யோசிக்க ஆரம்பித்து விட்டார். இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமா, அந்த அம்மா கடைசியா சொல்லுது, அதாவது திருமணம் முடிக்கின்ற பொழுது மகரை என்ன செய்யணும், மணமகன் கொடுக்க வேண்டும். நீ இஸ்லாத்தை ஏற்கிட்ட அப்படின்னா அதையே மகராக வைத்து உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்கு சம்மதித்து விடுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏன்னா மதீனா மாநகரம் முழுவதும் பரவலான ஒரு பேச்சு. என்ன பேச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, அதாவது இந்த ஊரிலேயே இல்லாத ஒரு காரியம் நடைபெற்று விட்டது. ஏன்னா எல்லாரும் திருமணம் முடிப்பதற்கு பொன்னையும் பொருளையும் தங்கத்தையும் வெள்ளியையும் மகராக கொடுத்து திருமணம் முடிக்கின்றார்கள். ஆனா இது உம்மு சுலைம் அப்படிங்கிற இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஏன்னா ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதையே மகராக வைத்து திருமணம் முடித்துக் கொண்டாள் அப்படின்ட்டு முழுக்க இதுதான் பேச்சு செய்து நடைபெற ஆரம்பித்து விட்டது. ஆமா, இவருக்கு அந்த பெண்மணியை பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பெண்மணிக்கு என்னது, இவரை பிடித்திருந்தாலும் தடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஹிதாயத்துல இல்ல. அப்போ மாற்றுமத சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வழியை அந்த அம்மா என்ன செய்து போட்டுக் கொடுக்கின்றது.
இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நின்று யோசிக்க வேண்டிய கடமை இருக்கு. இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம், பல மக்களை பார்க்கின்றோம். அதிலே சில மக்கள், குறிப்பாக படிக்கக்கூடிய சில பிள்ளைகள் என்ன செய்யுது, இந்த காதல் அப்படிங்கிற அந்த பேர்ல தவறுதலான ஒரு காரியத்துல போய் விழுந்து பாலும் கிணத்தி விடுவதை என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம்னா இம்மையிலேயும் சரி மறுமையிலேயும் சரி வெற்றி பெறக்கூடிய ஒரு மார்க்கம், ஏக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம், சத்திய மார்க்கம். நீ தட்டி பாரு, நீ ஒண்ணு கண்மூடிக்கிறதா இந்த இஸ்லாத்தை வாழ்ந்து இருக்க வேண்டாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையா இல்லையா பொய்யா அப்படின்னு நீ திருமலை வேதத்தை என்ன செய்ய படித்து பார். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீ படிச்சு பாருப்பா. படிச்சு பார்த்தா அப்படின்னா இதுதான் உண்மையான வேதம். அவன் இந்த உண்மையான வேதத்தை கொடுத்தவன் தான் உண்மையான இறைவன். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாச்சா, அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க சாதாரண ஆள் கிடையாது. அபூ தல்ஹா அப்படிங்கிறவரே சாதாரண ஆள் கிடையாது. வில்வித்தையிலையும் தன்னுடைய வீரதீனமான பராக்கிரம செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் வீரராகத்தான் இருந்து செய்யாரு, இருந்து வந்தார். பல நேரங்களில் சில கவிதைகளை படிப்பாரு. என்ன அப்படின்னா, அபூ தல்ஹா வ இஸ்மி ஸைத், நானே அபூ தல்ஹாவே, என்னுடைய பெயர் ஸைத் என்பதாகும். ஒவ்வொரு நாளும் எனது வில்லுக்கு ஓயாத வேட்டையின் வேட்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறார். எனது வில்வித்தைக்கு வில் எறிவதில் அம்பு எறிவதில் கைதேர்ந்த ஆளு, ஏன்னா அதனுடைய வேட்கை என்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும், நான் வேட்டையாடி கொண்டே இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாரு. பல நேரங்கள் இந்த கவிதை என்ன செய்வாரு, அவர் படிப்பாரு. அப்போ இந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னது, நபி அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. ஏன்னா நபி அவர்களோட தொடர்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னது, டெய்லி காலையில சுபஹ் தொழுதுட்டு நபி அவர்களோட தான் இவர் என்ன செய்வாரு, பொழுதை போகுவார். நபி அவர்களோடு இருப்பாரு, ஏன்னா நபி அவர்களோடு பேசுவாரு, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாரு. அப்படியாக காலம் போய்கிட்டு இருக்கு. நபி அவர்களோடு நீண்ட நேரம் இருந்ததற்கு பிறகுதான் என்ன செய்வாரு, தன்னுடைய வெட்டிக்கெல்லாம் என்ன செய்வாரு, போவாரு. ஏன்னா அவர் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டோட என்ன செய்வாரு, தஞ்சம் அடைந்து விடுவார். இப்படி ஆகி இவருடைய நாளொரு மேனியும் பொழுது மண்டமாக கழிந்து கொண்டே இருக்கின்றது. உஹது யுத்தம், பத்ர் முடிஞ்சு உஹது யுத்த களம். ஏன்னா உஹது யுத்த களத்துல இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி நிற்கக்கூடிய சஹாபிகளில் முதன்மை சஹாபியாக அபூ தல்ஹா என்ன செய்வார், இருக்கிறார். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் காயம் ஏற்படுகின்றது, நபியினுடைய பல் அந்த யுத்தத்தில் உடைக்கப்படுகின்றது. போர் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய மக்களில் சில மக்கள் என்ன செய்யறாங்க, கடுமையாக தாக்கப்படுகின்றது. அப்படிங்கிறத தாக்கு பிடிக்க முடியாம பின்னோக்கி ஓடுகின்றார்கள். புறமுதுகு காட்டி என்ன செய்யறாங்க, ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு என சகாபாக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்ப அந்த நேரத்துல நபியவர்களை பாதுகாப்பது யாரு? ஏன்னா அவர்கள் கொல்லப்பட்ட சமயத்துல ஏன்னா முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி பொய் செய்தி, எனவே ஒரு தவறான ஒரு பிம்பம் ஏன்னா மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகின்றது முனாஃபிகீன்களின் மூலமா. ஏன்னா அந்த பரப்பப்பட்ட அந்த நேரத்துலதான் எனது முகம்மது கொல்லப்பட்டு விட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக சஹாபாக்கள் மக்கள் எல்லாருமே ஆயிட்டாங்க. அதுல சிதறந்து போனவர்கள் தான் ஏராளம். அவன் அந்த ஒரு படை களத்தில் இல்லை அப்படின்னா அந்த படையை வழிநடத்துவது யார், அந்த படையை முன்னோடியாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போவது யாரு, ஏன்னா முன்னாடி இன்னைக்கிட்ட எதிரிகளை எதிர்ப்பது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல நிற்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு பொய் செய்தி பரவ ஆரம்பித்த அந்த நேரத்துல நபியவர்களை தேடி பல சஹாபா மக்கள் வீரதீரம் மிக்க சஹாபா பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், தேடுகின்றார்கள். நபியவர்களை கண்டதும் அரணாக நின்று கொண்டார்கள். நபியவர்களை சுற்றி பாதுகாப்பாக என்ன செய்யறாங்க, நின்று கொண்டார்கள். பல தாக்குதல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரக்கூடிய அந்த சமயத்தில் எல்லாம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபியவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் அம்பு எய்வதில் மிகப்பெரிய வீரராயிற்று. அவர் ஒவ்வொரு அம்பு என்ன செய்கிறார், தன்னுடைய வில்லில் தூட்டி எதிரிகளை கடுமையாக துவம்சம் செய்கின்றார். நபியவர்கள் சொன்னார்கள், வில் வைத்திருப்பவர்களே, அம்பு வைத்திருப்பவர்களே, உங்களுடைய வில்களை எல்லாம் அபூ தல்ஹாவிடத்திலே நீங்கள் கொடுங்கள். அது எதிரியை பதம் பார்க்கட்டும், அது எதிரியை ஓட வைக்கட்டும், அது எதிரியை சின்னாபின்னமாக ஆக்கட்டும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதனை எடுத்துரைக்கின்றார்கள். ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் நிமிர்கின்றார்கள், எட்டி பார்க்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க எட்டி பார்க்காதீங்க, நீங்க முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, எதிரிகள் மூர்க்கத்தனமான முறையிலே தாக்கி கொண்டிருக்கின்றார்கள், நான் உங்களுக்கு கேடயமாக இருக்கின்றேன், எனது தாயும் எனது தந்தையும் அவர்கள் சாகடிக்கப்படுவதை விட உங்களினுடைய உடம்பில் ஒரு காயம் ஏற்படுவதை போல என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, யார சொல்லலாம், நீங்க இருங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இருக்க வைக்கின்றார். அந்த அளவுக்கு வீரதீரமான செயல்பாடுகளில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த யுத்த களத்தில் ஈடுபடுகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். யுத்தம் முடிந்தது, இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு போனது அப்படிங்கிறத அதனுடைய தொடர்ச்சி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துல அவர்கள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல அவர்கள் ஈமான் அவர்களுடைய உள்ளத்துல நுழைந்தது. இரண்டாவது யுத்த களத்தில் அவனுடைய வீரம் அப்படிங்கிறது வெளிப்பட்டது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தான தர்மங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு வரலாறு தான் என்னது, அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். லன் தனால்
அதாவது எனது நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. தனக்கு எது பிரியமானதாக இருக்கின்றதோ அதனை அடுத்தவர்களுக்கு செலவழிக்காத வரை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரை நன்மையை ஒருவர் அடைந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு வசனம் இறங்குது. ஏன்னா இவர் மாஷாஅல்லாஹ் தோட்டம் துறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஏன்னா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தனக்கு பிரியமான ஒரு தோட்டம், வைருஹா என்கின்ற ஒரு தோட்டம், ஏன்னா ஏராளமான பேரித்த மரங்கள், அந்த பேரித்த மரத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய அழகிய கிணறு, மதுரமான தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா கூட அந்த தோட்டத்துக்குள்ள, மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல தான் என்ன அந்த தோட்டம் இருக்குது. ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, கொஞ்ச நேரம் ராஹத்தா அப்படியே படுத்துவாங்க. ஏன்னா அந்த கிணத்துக்கு இருக்கக்கூடிய மதுரமான தண்ணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. இப்படி நபியவர்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தோட்டமாக, நபியவர்களுக்கே பிரியமான ஒரு தோட்டமாக, அபூ தல்ஹாவிற்கு ரொம்ப பிரியமான ஒரு தோட்டமாக இருப்பதுதான் அந்த வைருஹா என்கின்ற தோட்டம். வசனம் இறங்கிருச்சு. என்ன செய்ய, நபியவர்கிட்ட வந்தார், யார சொல்ல, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க தயாராகிட்டேன் அப்படிங்கிறார். ஏன்பா இந்த வசனம் இப்படிதான் என்னையா என்னது தூண்டுகின்றது, இந்த வசனம் என்னை தூண்டுகின்றது, நான் கொடுப்பதற்கு தயாராகி விட்டேன். நபியவர்கள் சொன்னாங்க, என்னது உன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு ஏசை கொடுத்துரு. சொந்தக்காரங்களை கூப்பிடுறாரு, அதை பங்கு வச்சு என்ன செய்யறாரு, கொடுத்து முடிக்கிறாரு. பங்கு வச்சு கொடுத்து முடிச்ச உடனே அவர் என்ன செய்யல, 4 பேருக்கு கொடுத்துருக்கோம். இந்த 4 பேர் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, சலாம் சொல்லுவாங்குவோம். இந்த 4 பேர் நம்ம சொல்றத பூரா கேட்பாங்குவோம், நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்டு நடப்பாங்குவோம் அப்படின்ட்டு அந்த சிந்தனையே கிடையாது. 4 பேருக்கு பிரிஞ்சு கொடுத்தாரு, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. அதுதான் சஹாபா மக்களினுடைய செயல்பாடு. ஏன்னா குர்ஆனுடைய வசனம் அவருடைய உள்ளத்தை என்ன செய்து இப்படி மாற்றுகின்றது. ஏன்னா நம்ம இன்னைக்கு குர்ஆனை பார்க்கின்றோம், ஏன்னா ஒரு ஆயில் பேப்பர், பல இருக்கக்கூடிய பேப்பர், அச்சடிக்கப்பட்ட கலர் வார்த்தைகள், இதுதான் நமக்கு இன்னைக்கு குர்ஆனாக தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் நம்முடைய வாயிலிருந்து ஓதப்படக்கூடிய வேத வசனங்களாக இருக்குது. ஆனால் அவர்கள் ஓதிய அந்த வேத வசனங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய உள்ளத்தை தொட்டது, அவர்களுடைய உள்ளத்தை அது என்ன செய்து மாற்றியது. அந்த அளவுக்கு குர்ஆனோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கின்றோம். ஒண்ணு இல்ல, அவருடைய தொழுகை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது மற்றொரு உதாரணம் என்ன, அவர் மற்றொரு வேற ஒரு தோட்டத்தில் என்ன செய்யறாரு, தொழுது கொண்டு இருக்கின்றார். ஏன்னா தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது கீச்சு 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 ஒரு சத்தம், என்னடா சத்தம் அப்படின்ட்டு அவருடைய பார்வை என்ன செய்து மரக்கிளைகளுக்கு உள்ளாக செல்ல ஆரம்பித்து விட்டது. மரக்கிளைகளுக்கு ஊடாக அவர்களுடைய பார்வை நகர ஆரம்பித்து விட்டது. பார்த்தா ஒரு பச்சை நிறத்திலான அழகான ஒரு பறவை, அதனுடைய அழகு சிவப்பு நிறத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன அழகான ஒரு பறவை அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த பறவை என்ன செய்து அந்த ஒரு கிளை இந்த ஒரு கிளை அப்படி என்ன செய்து மாறி மாறி பறக்க ஆரம்பித்து விடுகின்றது. இடையில கீச்சு கீச்சு கீச்சுன்னு அழகான சப்தமும் கூட. இது மாதிரி என்ன செய்து இவருடைய சிந்தனையை மாத்திருச்சு. எத்தனை ரக்காயத்தை தொழுவோம், இன்னைக்கு சைத்தான் நம்முடைய உள்ளத்தை கெடுக்கிறானா இல்லையா, எத்தனை ரக்காயத்தை தொழுவோம் அப்படிங்கிறதே நமக்கு ஞாபகம் இல்லாம ஆயிப்போதா இல்லையா. அதே மாதிரி உண்டான ஒரு நிலை அவர்களுக்கும் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அவரு அவங்கள்ட்ட வர்றாரு, யார சொல்லலாம், இந்த தோட்டம் என்னுடைய சிந்தனையை மாத்திருச்சு, இந்த தோட்டத்துக்கு ஏற்பட்ட அந்த பறவையினுடைய செயல்பாடு என் சிந்தனையை மாத்திருச்சு, இது அப்படி நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் தர்மமாக கொடுக்கின்றேன் அப்படின்ட்டு அதையும் தர்மம் செய்து விடுகின்றார். நினைச்சு பார்ப்போம், இன்னைக்கும் நம்ம எத்தனை நாள் தொழுதிருக்கோம், எத்தனை தடவை எத்தனை ரக்காத்தை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நாம உணர்ந்து இருக்கோம். ஏன்னா எத்தனை ரக்காத்துகளை மிஸ் பண்ணிருப்போமோ, எத்தனை தொழுகைகளை நம்ம இப்படி இடறி இருப்போமோ, அத்துணை தொழுகைக்கும் ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டா கூட நம்மகிட்ட சொத்து விஞ்சாது. அதுதான் நம்மளுடைய நிலை. அப்ப அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஈமான், நம்மளுடைய செயல்பாடுகள் தொழுகையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இதில் நாம நம்முடைய தொழுகையை நினைத்து கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப சஹாபா பெருமக்கள் தொழுகையில ஒரு சிந்தனை மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுப்பதையும் நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன, அந்த தொழுகையில ஏற்பட்ட இடைஞ்சல், அந்த தொழுகைக்கு உண்டான நன்மை நம்ம பெறணும், கஃபாரா என்ன, அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, அதனை முடிவு செய்து அவர்கள் அதனை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், இந்த வரலாறுகளிலே நாம பார்க்கின்றோம். அப்ப இறுதி வந்துருவோம். இதுதான் இந்த சஹாபா மக்களுடைய வாழ்க்கையாக, அபூ தல்ஹாவுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துலதான் காலங்கள் உருவோடுகின்றது, பதிகமானுடைய ஆட்சியின் காலகட்டம் என்ன செய்து வந்துவிட்டது. ஏன்னா கடல் கடந்து போக வேண்டிய ஒரு யுத்தம் அறிவிப்பு செய்யப்படுகின்றது. ஏன்னா வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் போர் செய்ய போக வேண்டும் அப்படிங்கிறதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. அவங்க போக வேண்டாம், ஏன்னா அவங்க முடியாதவங்க. ஏன்னா பயனுள்ள மழையாக அல்ல இந்த மழையை எங்களுக்கு ஆக்கிட்டார். சரியா, இந்த ஓடிக்கிடுங்க. மழை பெய்த அப்படின்னா மழை பெய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யறா, நம்மளோட இறை இல்லத்துல உட்கார வைக்கிறான்,
ஏன்னா இதுக்கு அது விட்டுட்டு வந்துட்டா இது விட்டுட்டு வந்துட்டா வண்டி வேற வெளியில நிக்க ஏன்னா மழையில நின்னா ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தயவுக்கு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்மையாகி தருவான். சரியா? சரி, இப்போ கடல் தாண்டி போக வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்து ஏற்படுகின்றது. கடல் தாண்டிய ஒரு நிலைமை அப்படின்னா இத வயதானவங்க போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் கூட ஆரம்பத்தில் நபிசல்லாஹு வாழ்ந்த அந்த வாழ்க்கை அது என்னது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. அதிகளோடு இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையான நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு உறுதி பெற்றவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். ஏன்னா பல சஹாபா பெருமக்கள் காலித் வலி ரலியல்லாஹு அவர்கள் உட்பட போர்க்களத்துலதான் என் உயிர் போகணும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, முடிவு செஞ்சாரு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களுடைய முடிவை என்ன செய்யலாம், ஒரு பாயில கொண்டு வந்து ஆக்குறான். சரியா? அப்போ போர்க்களத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் அவர்களுடைய உள்ளங்கள்ல நீளமாக ஆழமாக வேரூன்றி இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். அதே மாதிரிதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு உள்ளத்திலே என்னது எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, போர்க்களத்துலதான் நம்ம உயிர் போகணும் அப்படிங்கிறது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், இவர் கப்பலுக்கு கிளம்பிட்டாரு, மகன்கள் வந்து தடுத்து பாக்குறாங்க. ஏன் பாப்பா உங்களுக்கு தான் என்னது விதிவிலக்கு இருக்கிற, நீங்க ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க ஏன் போகணும், நீங்க உள்ள இருங்க அப்படின்னு தடுத்த போதும் கூட என்ன செய்யறாரு, மனைவியுடைய பேச்சு உதாசனப்படுத்திட்டு அவர் என்ன செய்யறாரு, கிளம்பி போய்விட்டார். காரணம் என்ன, சொர்க்கத்தில் நாம உள்ளே நுழைய வேண்டும். அந்த சொர்க்கம் செல்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த யுத்த களம் ஒரு காரணமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறத அவர்களுடைய எண்ணம். ஏன்னா கப்பலும் பயணப்பட ஆரம்பித்து விட்டது, நீண்ட வெளிய தூரம் போறாங்க. போனாலும் இவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப தூரம் பயணம், பல நாட்கள் என்ன கப்பல்ல தான் போகணும். ஆனா போற வழியிலேயே இவருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு நோய் வந்து விட்டது. அந்த நோய் முற்றிவிட்டது. முற்றி கடைசியில கப்பலில் வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் இறந்து போய் விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன்னா சஹாபாக்கள் பாக்குறாங்க என்னடா செய்யறது அப்படின்ட்டு, இது ஏதாவது ஒரு தீர்வு தென்படுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க, தேடுறாங்க, வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் கடந்து போய் விட்டது. இவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். 7 நாட்கள் கடந்து போய் விட்டது. 7 நாட்களுக்கு பிறகு ஒரு வானடியஸ் கொண்டு போங்க. சரியா? வானடியஸ் கொண்டு போங்க. மற்ற என்ன இருக்காங்க எல்லாரும் போய் வேண்டாம். சரியா? எது நடந்தாலும் பசங்க போய் பார்த்து என்ன எதுன்னு பாருங்க. சரி விடுங்க. கடைசியில ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு தீவு மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம் கிடைக்குது. அதுல அவரை வந்து என்ன செய்யறாங்க, தஃபன் செய்து விடுகின்றார்கள். நல்ல முறையில எனது அடக்கம் செய்து அவர்களை புற வைத்து அடக்கம் செய்து முடிக்கின்றார்கள். இப்ப 7 நாட்களாக அவர்களுடைய உடல்ல இருந்து எவ்விதமான ஒரு துர்நாற்றமும் வரவில்லை அப்படின்ட்டு அவர்களோடு பயணித்த சஹாபா பெருமக்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு எடுத்துரைக்கின்றாங்க. தெரியல. இந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்னையோட முடியுது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வேறொரு சிறப்பான ஒரு சஹாபியுடைய வரலாறு